மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் மண்ணரிப்பு ஏற்பட்டு முன்னதாக மின்கோபுரம் ஒன்று சாய்ந்தது. இந்த நிலையில் மின்கோபுரம் சாய்ந்த நிலையில் அங்கு மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது பார்வையிட்டு வருகிறார். போக்குவரத்து சீரான நிலையில் கொள்ளிடம் ஆற்று பகுதியில் ஆட்சியர் பிரதீப் குமார் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். உயர்மின் அழுத்த கோபுரம் சாய்ந்த கொள்ளிடம் ஆற்றில் திருச்சி ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் அதிகாரிகள் அங்கு ஆய்வு நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். வெள்ளத்தின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த மின்கோபுரமானது சாய்ந்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது போக்குவரத்தும் அங்கு சீராகி இருக்கிறது. இந்த வேளையில் அங்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். அங்கு யார் யாரெல்லாம் ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. மேட்டூரிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்தோட அங்கிருந்து தண்ணீரானது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு 1,68,000 கண்ணீர் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதில் 43,000 கண்ணீர் தண்ணீர் காவேரியில் வருகிறது. கொள்ளிடத்தில் 1,25,000 கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவில் உயர் மின்னழுத்த கோபுரம் சாய்ந்தது. அதே போல அதனை தொடர்ந்து இன்று அதிகாலை இன்னொரு அதன் அருகிலே இன்னொரு மின்கம்பம் சாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் கொள்ளிடம் பாலத்தின் கீழ்ப்பகுதியிலே அந்த தடுப்பு சுவர் கட்டியிருந்தது 200 மீட்டர் உடைந்தது. தற்போது அந்த பகுதியை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மணிவாசகம், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உள்ளிட்டவர் தற்போது ஆய்வு செய்தனர். இந்த பகுதியில இந்த மின்கம்பியை எப்படி அகற்றுவது, இதனால் மற்ற மின்கம்பங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதெல்லாம் குறித்து அதிகாரிகள் கேட்டிருந்தார். இதனை தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து பேசிய போது அவர் அந்த தடுப்பு சுவர் கீழே, அந்த கொள்ளிடத்தின் கீழே அந்த தடுப்பு சுவர் கட்டியது அது இடிந்ததால் தான் இந்த மின்கம்பம் சரிவு ஏற்பட்டது, சாய்ந்தது என்று சொன்னார். இதனை தொடர்ந்து இந்த மின்கம்பியை எப்படி அகற்றுவது என்பது குறித்தும் ஆய்வு செய்து தொடர்ந்து அதிகாரிகள் கேட்டிருந்தும் அதன் பிறகு தற்போது இதை இன்று இல்ல நாளை இந்த மின்கம்பியை அகற்றுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளனர். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.